எப்படி இந்தியா ஜெயிச்சுச்சோ அதே மாதிரி டிவிக்கே ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடியை காட்டுறான். நான் கேட்கிறேன், டேய் கிரிக்கெட்டுக்கும் டிவிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏண்டா தற்கூறிங்களா? ஏண்டா சோறு துண்டுறீங்களா? வேற என்ன சாப்பிடுறீங்க? எத்தனை வாட்டம் நான் கேட்கறேன். ஏண்டா நீங்களாம் வந்து எப்படி இப்படி நம்மளாம் வந்து இப்படி சாப்பிடுவோம், இவனுக்கு வந்து பின்பக்கமா சாப்பிடுவானுங்க போல. நடக்கிறது கூட பார்த்தீங்கன்னா தலை வந்து கீழே இருக்கும், கால் மேல இருக்கும், நந்து போனாங்க போல. ஸோ எல்லாமே தலைக்கீழே நடக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுதுடா, அவரு சிஎம் ஆகி வருவாரோ இல்லையோ, கண்டிப்பா சொல்வதெல்லாம் உண்மையில வந்துருவாரு. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் விருப்ப மனு அந்த போட்டிக்கிறாங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏ தேர்தல்ல, அவங்க எல்லாம் பார்த்தா விருப்ப மனு வாங்கினாங்க. அந்த விருப்ப மனுல பாத்தீங்கன்னா சிலரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் வந்து தள்ளி விட்டாங்க. அந்த குறிப்பிட்ட சிலரை மட்டும் வருகிற 10ஆம் தேதி உங்கள் விஜய், தமிழகத்தின் வெற்றி வேட்பாளர், வருங்கால சிஎம் அவர்கள் பாத்தீங்கன்னா நேர்காணல் பண்ண போறாராம். இந்த நேர்காணல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு டவுட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மத்த கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா நேர்காணல் எப்படி நடக்கும், என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்னென்ன சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, உங்க திங்கரையில என்னென்ன பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுக்கிறீங்க, எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துனீங்க, அவங்க பேரு நல்ல பேர் இருக்கா கெட்ட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாவட்ட செயலர்கிட்ட விசாரிச்சு தீர்வு விசாரிச்சு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல நடக்கும். இது வந்து இது எல்லா கட்சியும் நடக்கிறது. ஆனா இந்த தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன நேர்காணல் எடுப்பாரு, ஒரே டவுட்டா இருக்கு. அது என்ன எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரே கோபமா இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா மத்த கட்சியில அப்படி எடுப்பாங்க, இவங்க கட்சியில எடுப்பாங்க. எத்தனை கட் அவுட் எனக்கு வச்சிருக்க, எந்த படத்துல எனக்கு பெரிய கட் அவுட் வச்ச, எங்க பால் அபிஷேகம் பண்ணியா, என்னென்னலாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க போல. எவ்வளவு பிளாக்ல டிக்கெட் விற்று எவ்வளவு கமிஷன் கொடுத்துருக்க, இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கும். எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எந்த தகுதியை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்க எம்எல்ஏக்களை அதாவது வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு 10ஆம் தேதி ஆகுதுமா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எடுக்க போறாரு. 234 பேரை எடுக்கிறாரா இல்ல வந்து 500 பேரை எடுத்து அதுல இருந்து 234 பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாரா? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாள் உட்காந்து விஜய் அவர்கள் வந்து பேசுவாரா? இது எப்படி நடக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க ஒரு செட்டிங், அதுவும் செட்டிங்கா? அதாவது ஏகப்பட்ட கேள்விகள் எழும்புது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் கட்சியில இருக்கும் எல்லாரும் அப்படிதான் இருக்கானுங்க. இவங்க கட்சியில இருக்கும் என்ன தெரிய போகுது, விஜய் அவர்களை பார்த்தா போதும், எல்லாம் பார்த்தா சினிமா பைத்தியம், விஜய் பைத்தியங்கள தான் இருக்கானுங்க. சோ அதுக்காக நான் சொன்னேன், ஸோ நாளைக்கு என்ன நடக்குது, எப்படி எப்படிலாம் வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் மனதை வந்து கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கிற வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், எந்த மாதிரி மனிதர்கிட்ட வாழ்றோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு பதற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணும். எனக்கு பாருங்க பதற்றமாவது, ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணும். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா டிவிகேவை பத்தி தப்பா பேசினான் என் பையனா இருந்தாலும் அவனை நான் தருமாடி அடிக்கிறேன். அடிக்கியா? டிவிகேவை பேசுறியா? டிவிகேவை பேசுறியா? விஜய் வாழ்க சொல்லு, வாழ்க சொல்லு, விஜய் வாழ்க சொல்லு. விஜயை திட்டுவியா? விஜயை திட்டுவியா? பையனா இருந்தாலும் இல்ல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இவங்க என்ன இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வராங்க, இது வந்து ஒரு நடிப்பு வீடியோவா கூட இருக்கட்டுங்க. இந்த மாதிரி வந்து பண்ணி ஒரு வீடியோ போடணும்ன்ற அவசியம் இருக்கா? இவங்க என்ன வந்து வெளிப்படுத்துறாங்க, என் பிள்ளையை விட, என் பெத்த பிள்ளையை விட எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ண விரும்புறாங்களா? இதை வந்து விஜய் அவர்கள் பார்த்துட்டு வந்து இவங்களை கூப்பிட்டு வாமா குழந்தை நல்லா அடிச்சா நான் பார்த்தோமா, வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஏதாவது கொடுக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழும்புது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த தாவேக்காவல் இருக்கிறவங்களா பாத்தீங்கன்னா மனிதர்கள் அல்ல, அவங்கள வேற ஒரு கிரகம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தெரியல, ஆண் பெண் பாத்தீங்கன்னா திருநங்கைகள், அப்புறம் வந்து ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா அதே போல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனியாவே ஒண்ணு இருக்கு, உனக்கு உருவாக்கணும், தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும். ஏன்னா இவங்களாம் வந்து சாப்பாடு வந்து வாய் வழியா சாப்பிடுறாங்களா வேற எது வழியா சாப்பிடுறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே நேர்மாறா இருக்குங்க. இவ்வளவு மனுஷங்களே கிடையாது, மிருகங்க. அந்த விஜய் என்ற முகத்தை பார்த்தா போதும் எனக்கு வந்து நான் இதுக்கப்புறம் செத்து போயிடுறேன்,
எனக்கு இதுதான் முக்கியம், வேற யாரும் வேணாம், என் குடும்பத்தையே நான் தூக்கி போட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மனநிலை தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு இப்பெல்லாம் சோசியல் மீடியாவே எனக்கு பார்க்க பிடிக்கல, இது பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு பிபி அதிகமாகுது, எனக்கு ப்ரெஷர் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு அங்க இருக்கிற ஒரு பிஹேவியர் அப்படி இருக்கு. அவங்க பிஹேவியர், பெண்களும் சரி ஆண்களும் சரி படித்த இளைஞர்களும் சரி பார்த்தீங்கன்னா டோட்டலாவே மாறிடுறாங்க. இது உண்மைங்க. அது ஆக்சுவலா இதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு மனநல டாக்டரை ரெடி பண்ணி இவங்களுக்கு எல்லாருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன இன்னொரு வீடியோ பார்க்க போறோம். அதுல நம்மளோட மாதர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதர்கள் என்ன அவங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நான் பாத்துக்கிறேன்னு எங்க அண்ணனை நாங்களும் பாத்துப்போம். அண்ணா நீங்களும் எதை பத்தி கவலைப்படாதீங்க. நடந்து வர எந்த சர்ச்சைக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்க இருக்கோம். அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க பாத்துக்கிறோம். இந்த சர்ச்சை போன 2 days பேக் போன சர்ச்சைக்கெல்லாம் மற்ற கட்சிக்காரெல்லாம் எங்களை கேள்வி கிண்டலமா பேசாங்க. அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும். என்ன சொல்ற? அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு தாய் வகுத்துல பிறக்கல, ஆனா எங்க அண்ணனை ஒரு 30-32 வருஷமா பாத்துட்டு வரோம். அவரோட குணம் எப்படி, பெண்களை எப்படி மதிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பாத்துருக்கோம். அதாவது அவங்க பொண்டாட்டிக்கே தெரியாதான், இவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா 35 வருஷமா பாத்துட்டு இருக்கிறாங்களா, இதுல டிவில பாக்குறாங்க. மத்த கட்சியில தான் பெண்களை அவதூறா பேசுறாங்க. ஆனா எங்க அண்ணன் எங்களை எல்லாருமே உடன்பிறப்பா தான் பாக்குறாரு. இதை நான் பல இதுலயுமே சொல்லியிருக்காங்க. நான் என்னோட கருத்துல எங்க தளபதி என்ன சொல்ல வரோம்னா, எல்லா மகளிருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்ணா எந்த சைட்ல இருந்தாலும் அவர் அடிச்சா அதை பண்ண முடியுமோ அதை கொடுக்குறாரு. ஆனா எங்க தளபதியுடைய உள்ளம், எங்க தளபதியோட மனசு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நாங்க இருக்கிற வரைக்கும் அவர் ஒன்னும் பண்ண முடியாது. அவர் அழகா, அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு, நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் முகத்தை பார்த்துருந்தோம். ஆனா அழகா கியூட்டா லாஸ்ட்ல ஐயோ என்ன சொல்ல வர்ற நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நினைச்சு நானே வருத்தப்படல, நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க உங்களுடைய வேலையை திறமையா செய்யுங்கன்னு சொன்னாரு. அதனால எங்க தளபதிக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் ஒண்ணு கொடுத்தாரு. எங்க தளபதி வேற லெவல்ல இருக்காரு, இதுவா இருக்காரு. ஏன்னா அவர் கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி இருந்தா கூட ஏன் இப்படி இருக்கிறாரு, ஏன் இப்படி யோசிக்கிறாருன்னு நாங்க டிவிலேயே பார்ப்போம். என்னுடைய முதல் தரிசனம் இது. ஃபர்ஸ்ட் என் தளபதியை நான் இவ்வளவு மாநாடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் செத்துட்டேன், உள்ள போயிருக்க வேண்டியது புரியாம போச்சு, பார்க்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். ஆனா இப்ப இவ்வளவு கிட்ட என் தளபதியை பார்த்தத ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்துல இருந்து வரோம். பாருங்க, அதாவது இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவத்தோட பார்க்கணும். பட் பாருங்க, ஒரு பொம்பளை சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 35 வருஷமா பார்த்துட்டு வரேன், அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், அவங்க பொண்டாட்டிக்கே தெரியாது, அவங்க பொண்டாட்டியோட உங்களுக்கு தெரியுமா? இவங்க எது தெரியுமா பண்றாங்க? அதாவது பாத்தீங்கன்னா லீகலை அசிங்கப்படுத்துறானுங்க, இல்லீகலை பாத்தீங்கன்னா நார்மலைஸ் பண்றானுங்க. இப்போ விஜய் மேல தப்பு இல்ல, ஆனா அவங்க மனைவி மேலதான் தப்பு. இதுக்கெல்லாம் பொம்பளைங்க நல்ல பொம்பளைங்க, குடும்பத்து பொம்பளைங்க. அதாவது இதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆர்த்தி எடுத்து வாமான்னு சொல்லிட்டு அப்படியே காலுக்கு இந்த பாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே படக்கூடாதுங்க, அப்படியே நடக்க வச்சு, கால் மேல நடக்க வச்சு வாமான்னு சொல்லிட்டு தூக்கி போகணும். அந்த மாதிரி இருக்கிறாங்க இங்க. இருக்கு இன்னொரு சந்தேகம் வருது, இவங்க புருஷங்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வேற ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு, வேற ஒருத்தங்களோட இல்லீகல் அஃபேர் வச்சுன்னு கூட்டின்னு போயிட்டாங்கன்னா, வேற என்ன போனாங்கன்னா கூட இவங்க சந்தோஷப்படுவாங்க போல இருக்கு. ஆனா அவங்க வேலையா இருப்பாங்கப்பா. இவங்க கட்டின கணவன் மாடுகள் பாத்தீங்களா, அவங்க சம்மதியில இருப்பாங்க. டிவிகே சார்ந்த மனைவிகளை கட்டின கணவன் மாடுகள் யாரெல்லாம் வச்சுக்கலாம், அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல. ஏன்னா சொல்றேன் பாருங்க, அவங்க பொண்டாட்டி விஜயோடைய மனைவி மகள்களை ஒருத்தர் கண்டுக்காம இருக்கிறாரு, கண்டுக்காமட்டு மேடையில அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்றாப்புல அவங்கள இவங்க என்ன பண்றாங்க, தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? இதனால மகளிர் ஃபங்க்ஷன், மகளிர் தினம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் உங்கள் விஜய், எங்க அண்ணன் எங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. ஏமா பொம்பளைங்களா, அவளும் ஒரு பொம்பளை தானம்மா, அவங்க கூட இருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் அவ. உங்களுக்கு எல்லாம் கோவம் வரல? சட்டப்படி பார்த்தோன்னா நல்ல மனிதர்களா, நல்ல குடும்பத்துல உடம்புல ரத்தம் ஓடிச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, விஜய குற்றம் சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பீங்க, வி சப்போர்ட் சங்கீதான்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா கேட்காம கூட யார் எப்படி போனா என்ன, எங்க அண்ணன் நல்லவர், தங்கமானவர், அவரு
தங்கமான அது தங்கத்திலேயே அப்படி செஞ்ச அந்த கியூட் ஸ்மைல் பாருங்க. லேடி சொல்லுது அவர் இந்த கியூட் ஸ்மைல். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாநாட்டுக்கு நான் போன அங்க செத்துட்டு இருப்பேங்க, நானு செத்துட்டு இருப்பேன். நல்லவேளை அப்படி கண் கலங்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இருந்தாலும் என்ன பண்றது நீங்க பாருங்க. அப்ப எப்பாற்பட்ட பைத்தியக்காரங்க இதுல வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளாம் வந்து வடநாடு, அதாவது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா வந்து கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்கோம். டே முட்டா பசங்களா, டே பொகடா வாயனுங்களா, என்னவோ சொல்லி எவ்வளவு கேவலப்படுத்துறோம். இப்ப அவன் நம்மள காரி துப்ப மாட்டானா? அவன் பாக்கு போட்டு பூதான் துப்புவான். இவங்களெல்லாம் என்ன பண்ணுனா எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, இந்த தாவேக கட்சியில வந்து இந்த கத்துறவங்கலாம் கத்தினுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, விஜய் மேல பைத்தியமா இந்த பொம்பளைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தமா நிக்க வச்சிடணும். இந்த வடநாட்டுல இருந்து வர வச்சுணும், எல்லாரையும் வர வச்சுட்டு வாயில வந்து அந்த அந்த பாக்கெல்லாம் போட்டுக்கின்னு நல்லா காரி மூஞ்சில ஒரு மூஞ்சில அந்த மூஞ்சிலாம் பார்த்தேன் பாத்தீங்கன்னா, அந்த மூஞ்சில துப்புணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. உண்மையா சொல்றேன். ஏன்னா அப்பதான் வந்து அப்பவே திருந்தவங்களான்னு பாக்கணும் நான். அதே போல பாத்தீங்கன்னா தாவேக்கால இருக்கிறவங்க சிலரும் பாத்தீங்கன்னா வந்து விஜய் மேல வந்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதாவது சமீபத்துல பாத்தீங்கன்னா ரஞ்சனான்றவங்க பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க கட்சியில வந்து இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, விஜயை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. ஏன் நீங்க வந்து நேத்து பேசின விஷயங்கள் எல்லாமே சரி, இதை நான் பாத்துக்கிறேன், நான் மக்கள் நம்ம பாத்துக்கலாம், என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், அதோடு நிறுத்திக்கலாம். அது என்ன வார்த்தை? அதாவது என்ன கேக்குறாங்க, அது என்ன வார்த்தை? வர்த்து இல்ல. அப்போ உங்க பொண்டாட்டியும் குழந்தைங்களும் வர்த்து இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஒரு பெண்களுக்கு, உங்களுடைய பெண்ணுக்கே உங்க பொண்டாட்டிக்கே மதிப்பு கொடுக்காத நீங்க எப்படி இதுவும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, அதாவது அந்த கட்சியை சார்ந்தவர் பாத்தீங்கன்னா விஜய் மேல வந்து கேள்வி எழுப்புறாங்க. சிலர்கள் ரோசம், மானம், சூடு, சொர்ண, பெண்ணாய் பிறந்தவர்கள் எல்லாமே பார்த்தா இருக்கும். அதனால வந்து இவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆனா சிலர் என்ன பண்றாங்க, இன்னமும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் ஒண்ணு இருக்கு, இதை நீங்க இப்ப பார்க்கலாம் வாங்க. அவர் கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. அவர் நடந்தா ரசிப்பேன், பார்த்தா ரசிப்பேன், பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் பைத்தியம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஈசியா சரவணன் சொல்லிட்டு மாவட்ட செயலாளர், அவர் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர். அவர்கிட்ட வந்து இவங்க அழுவுறத வந்து இவர் என்ன பண்றாங்க, பின்னாடி ஒரு ஆள் செட் பண்ணி வீடியோ எடுத்து வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பதிவு பண்ண வரார் இந்த ஈசியா சரவணன்? எங்க கிட்ட இதை விட தற்கூரிகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்களா, இல்ல இதுதான் சிறந்த தற்கூரின்னு சொல்லிட்டு நீங்க காட்ட வரீங்களா? இந்த உலகத்துக்கு நீங்க சொல்ல வர விஷயம் என்ன? நாங்க உற்று நோக்கி கொண்டிருக்கோம் மிஸ்டர் ஈசா சரவணன் அவர்களே. அவங்க வந்து பேசுறாங்க, அழுகுறாங்க, பின்னாடி இருந்து ஒருத்தங்க வீடியோ எடுக்கிறாங்க, நீங்க செட்டிங் பண்றீங்க, நீங்களும் வந்து சோகம் மூஞ்சி வச்சு இருக்கீங்க. நீங்க புரியுதுங்க, பேக் ஷாட்ல இருக்கு. அது நீங்க எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்றீங்க? சொல்லுங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்றீங்க நீங்க? அதாவது அவங்க சொல்றாங்க, அவரை கஷ்டப்படுத்துறீங்க, விஜயை கஷ்டப்படுத்துறாங்களாம். யாரு? அவங்க பொண்டாட்டியா? எனக்கு புரியலையே. இவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்க ஒரு பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அவங்க கதறின்னு இருக்காங்க. அவங்க பசங்க பாத்தீங்கன்னா இப்ப 2 பேரும் பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல ரெண்ட் எடுத்து தனியா தங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல. அவ்வளவு கோடி உச்சத்தை விட்டு வர, அதை விட்டு வர, இதை விட்டு வர, பசங்களே பார்க்க தெரியாதவங்க வந்து தலைவனா ஏத்துக்குன்னு அவரை பார்த்து ரசிப்பேன் கிரிப்பேன்னு சொல்லிட்டு அழுவுது இந்த பொம்பளை. இவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் கேட்கிற மிஸ்டர் ஈசியா சரவணன், உங்களுடைய இந்த சமூகத்துக்கு நீங்க சொல்ல வர கருத்து என்ன? இந்த மாதிரி பைத்தியக்கார கூட்டங்கள்லாம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்ல இதுதான் பெஸ்ட் தற்கூரின்னு சொல்ல வரீங்களா, என்ன சொல்ல வரீங்க நீங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்காரு. அதாவது நேத்து வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு, அது சினிமா ஷோவோ எது நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தரா காட்டியிருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது த்ரிஷா அவர்களை பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. உடனே பார்த்திபன் சொல்றாரு, இந்த குந்தவை பாத்தீங்கன்னா வீட்டுல குந்த வைக்கணும், அவங்க வெளியில வர்றதுனால பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுது. யாருக்கு ஏற்படுது மிஸ்டர் பார்த்திபன் அவர்களே? நிறைய பிரச்சனைகள் உண்டாகாம இருக்கிறது. அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதை சொல்லாம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். இப்போ அவங்கள குந்த வைக்கணும், அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ இவங்களை மட்டும் நீங்க வந்து குற்றம் சாட்டுறீங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரு இயக்குறது? யாரு? த்ரிஷாக்கு தைரியம் கொடுத்து வர்றது யாரு?
விஜய் தானே, தைரியமா சொல்லுங்க, விஜய் பேரை சொல்லுங்க, விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஒரு பெண்ணை எப்படிங்க இந்த மாதிரி சொல்லுங்க? நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க. கூட்டு வருது யாரு? வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க கூட்டு வருது யாரு? ஏன் அதை பேச மாட்டீங்க? திருப்பி வந்து த்ரிஷா அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. மைக்கு கடிச்சா வந்து எல்லாமே நீங்க பேசுறதுலாம் காமெடி ஆகாது, நாகரிகமா பேசணும், ஏதோ கற்பனை பண்ணிலாம் பேசணும் சொல்லிட்டு அவங்களும் வந்து பதில் சொல்லிக்கிறாங்க. உடனே ஒரு பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு. மிஸ்டர் பார்த்திபன், நீங்க என்ன பதிவு பண்ணிருக்கணும்? அதாவது த்ரிஷா அவர்கள் வந்து வெளியே வராங்கன்னு சொல்றீங்க, கூட்டு வருவரை வந்து சும்மா சொல்லி அந்த பதிவு நீங்க பண்ணிருக்கணும். பண்ணாம அதாவது பாத்தன நீங்களும் அதே கேஸ் தானே, நீங்களும் வந்து டைவர்ஸ் பண்ணவர் தானே. சரி விடுங்க, உங்க பிரச்சனைக்குள்ள நாங்க வர விரும்பல, நீங்க சினிமாக்காரர் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. ஒரு பெண்ணை மீண்டும் மீண்டும் வந்து நீங்க வந்து தேவையில்லாத தவறுதலான வார்த்தைகளை வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவங்கள குண்டவை இந்த வகையில நீங்க பேசக்கூடாது கூடாது. நீங்க உங்களுக்கு மிகப்பெரிய வந்து கடவுளை தெரிவிச்சுக்கிறேன் நான். அதாவது நேற்றுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தொடர்ந்து 2வது முறை பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் வாங்கியிருக்கு. அது மிகப்பெரிய சந்தோஷம், ஏகப்பட்ட பேர் கொண்டாடணும், எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சுங்க. நேற்று ஃபுல்லா நைட் செலிப்ரேஷன் தான், செலிப்ரேஷன் மோடு. ஆனா ஒரு கூட்டம் செலிப்ரேட் பண்ணி என்ன சொல்லுது, அதாவது பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல வந்து நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கிரீன் போட்டு அந்த விளையாட்டுத்துறை சார்பா வந்து ஸ்கிரீனை போட்டு நடத்திருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா போட்டு காட்டியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் போய் பார்த்திருக்கிறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லணும், இந்தியா சூப்பரா ஆடிச்சு, இவர் இப்படி ஃபீல்டிங் பண்ணாரு, சஞ்சு சாம்சன் சூப்பரா ஆனாரு, அவரால் தான் நம்ம இந்தியா ஜெயிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தான் நீங்க பதிவு பண்ணலையா? ஆனா இந்த கூட்டம் தற்கூரி கூட்டம் சொன்ன பாத்தீங்களா, ஆம்பளை பொம்பளை திருநங்கைகள் அதே தற்கூரி இவங்கெல்லாம் தனியா பிரிச்சுடணும். இந்த கூட்டம் என்ன பண்ணுது, அதுக்குள்ள போயிட்டு எப்படி இந்தியா ஜெயிச்சிச்சோ அதே மாதிரி டிவிக்கே ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடியை காட்டுறான். நான் கேட்கிறேன், டேய் கிரிக்கெட்டுக்கும் டிவிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா தற்கூரிகளா? எப்படி இந்தியா வின் பண்ணுதோ அதே மாதிரி 2026ல நம்ம தளபதி ஒரு மடங்கட்ட போடு. இந்தியானா நம்ம இந்தியா டீம் தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏண்டா சோறு துண்டுறீங்களா, வேற என்ன சாப்பிடுறீங்க? எத்தனை வாட்டம் நான் கேட்கறேன். ஏண்டா நீங்களாம் வந்து எப்படி இப்படி நம்மளாம் வந்து இப்படி சாப்பிடுவோம், இவனுக்கு வந்து பின்பக்கமா சாப்பிடுவானுங்க போல. நடக்கிறது கூட பார்த்தீங்கன்னா தலை வந்து கீழே இருக்கும், கால் மேல இருக்கும், வந்து போனாங்க போல. ஸோ எல்லாமே தலைக்கீழ் நடக்குது. கிரிக்கெட்டுக்கும் சரி, கிரிக்கெட்டை பத்தி விஜய்க்கு என்ன தெரியும்? இப்ப வாங்கடா, கிரிக்கெட்டை பத்தி விஜய்க்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லங்க, ஜீவா சொல்லுவார் கிரிக்கெட்டே தெரியாதுங்க, ஒன்னும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறாரு. சரி, கிரிக்கெட் மேட்சிங் பண்ண கூட செட் ஆகலடா. விஜய்க்கு ஒரு ஓவர் 6 பாலா எத்தனை பால் கூட தெரியாதுடா. ஏடா நீங்களாம் ஏன்டா அந்த மாதிரி டே இந்தியா வின் பண்ணிச்சுன்னா இந்தியா அது வின் பண்ணிச்சுடா, அதுவே கொடியை காட்டி எப்படி இந்தியா வின் பண்ணிச்சோ அதே மாதிரி டிவிக்கே கண்டிப்பா ஒரு சிஎம் ஆவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுதுடா, அவரு சிஎம் ஆகி வருவாரோ இல்லையோ கண்டிப்பா சொல்வதெல்லாம் உண்மையில வந்துருவாரு. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம அதாவது பாத்தீங்கன்னா கட்சியோட தூண், இரும்பு தூண், நம்ம லைலா காலேஜ் ஓனர்ல லைலா மணி அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சூப்பரா நெத்தி பேசிருக்காரு. ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னா அறிவார்ந்த பக்கா நெத்தியடி கேள்விங்க, நெத்தியடி அதாவது பக்கா நெத்தி மேல அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு வச்சிருக்காப்புல. அக்கா சொல்லக்கூடாது, அண்ணி இருக்காங்கல்ல துர்கா ஸ்டாலின் அம்மா, அவங்க காலையில இட்லி அவிப்பாங்கல்ல, இட்லி எல்லாம் அவிப்பாங்க குக்கர்ல தானே அவிப்பாங்க. இட்லி அவிஞ்சிருச்சு அவியலன்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? விசில் சத்தம் கேட்கும். ஐயோ விசில் சத்தத்தால தானே அவிஞ்ச இட்லி, நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா? என்னடா சபாஷ். அதாவது பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த ரொம்ப அறிவு, அதாவது பாத்தீங்கன்னா அறிவு மொத்தமா வந்து சேர்த்து லைலாமணி மண்டல இருக்குன்னு நினைக்கிறேன். இட்லி அவிப்பாங்க, இட்லி அவிக்க என்ன தேவை? குக்கர். அந்த இட்லி அவிஞ்சா இல்லைன்னு எப்படி தெரியும்? விசில் சத்தத்தால. அந்த விசில் சத்தத்தை கேட்டு அதுல ஸ்டாலின் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு வர. நான் என்ன சொல்றேன்னா, இது மாதிரி இந்த பேச்சை கேட்கும் போது உங்க மனநிலை என்ன இருக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு மனநிலை வந்து வேற மாதிரி மாறுது. உங்களுடைய மனநிலை என்ன? இந்த லைலாமணி சொன்ன வந்து அந்த
சொற்பொழிவு அது நெத்தியடி கேள்விக்கு வந்து உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லிட்டு தயவு செய்து இந்த கமெண்ட்ல வந்து கொஞ்சம் போடுங்க.